புத்தகம் வெளியிடப்பட்டத அதற்காக நான் நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான புத்தகம். 1000 புத்தகங்களை நாம் பார்த்திருக்கலாம். இதில் உள்ளடக்கியுள்ள விஷயம் ஒரு வித்தியாசமானது. ஒரு படத்தொகுப்பு மட்டுமே இதில் உள்ளது. அந்த படத்தொகுப்பு என்பதும் நான் பள்ளி பருவத்திலே பயின்ற போது, அதாவது தமிழகத்திலே கல்வித்துறையிலே பியூசி என்று ஒன்று இருந்தது. அந்த பியூசி முடிந்து +2, தற்போது உள்ள +2 என்ற முறை வந்தபோது முதல் வருட மாணவன் நான். +2 ஃபர்ஸ்ட் செட் என்று சொல்வார்கள். அந்த +2 உடைய ஃபர்ஸ்ட் செட் மாணவன் நான். நான் வேலுப்பாளையத்தில் மகாஜன பள்ளியில் படிக்கும் போது அது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுங்க. அதனுடைய தாளாளர் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர். எங்களுக்கு அது முழு பேரே தெரியாது. அவர் வந்து கிட்டு தான் சொல்லுவாங்க. மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய 1960லேயே ஹெலிகாப்டர் வச்சிருந்தார். அவையில் உள்ள பெரியவர்கள் தான் அவரை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருந்தா பகிரலாம். அவ்வளவு பெரிய பணக்காரர். அவர் எங்க பள்ளிக்கு வந்தாலே ஒரு ராஜா வந்து போற மாதிரி இருக்கும். நாம வந்து ரொம்ப நடிக்கிட்டு ஓரமா நின்று பார்ப்போம். இது எப்பங்க 1980 நான் சொல்றேன். நான் பள்ளியை விட்டு வெளியே வந்து 44 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் என் நண்பர்கிட்ட அப்பாஸ் நிகழ்ச்சி வந்திருந்தாரு. அவர் நண்பர்கிட்ட நான் சொல்றேன், 1980ல பள்ளியுடைய வளர்ச்சி நிதிக்காக நாங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா அமைக்கிறோம், இசை கச்சேரி. அந்த இசை கச்சேரி வந்து பள்ளி மாணவர்கள் மட்டுமே கொண்டது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றாங்க, இசைக்கருவி வாசிப்பவர்களை மட்டும் வெளியிருந்து கூப்பிட்டுக்கிட்டோம். பாடல்கள் எங்கள் பள்ளியில் இருக்கிற மாணவர்களே செய்தார்கள். நான் +2 படிக்கும் போது 8வது படிச்சவங்க தான் அனிதா. இப்போது புஷ்பவனம் அனிதா குப்பசாமின்னு சொல்றாங்கல்ல, அந்த அம்மா வந்து 8வது படிக்கிற மாணவி. நாங்க +2 படிக்கிறோம். அப்ப கிருஷ்ணகுமார் ஒருத்தர் இருக்காரு. இது மாதிரி நிறைய இருந்தாங்க. இந்த பள்ளி பருவத்துல நாங்க அந்த இசை கச்சேரி நடத்தி மிக சிறப்பாக நடத்தி அது சம்பந்தமான பணங்கள் நிறைய இதில் உள்ளடக்கி இருக்கு. அதையெல்லாம் முடிச்சு நாங்க வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த அனிதா என்ன பண்ணாங்க, BA மியூசிக் இசை படிச்சாங்க. அப்புறம் MA மியூசிக் படிச்சு அப்புறம் திருமண வாழ்க்கை செட்டில் ஆகி இசைத்துறையே முன்னணியில் இருக்கிறாங்க. 44 வருஷம் ஆச்சு நாங்க அனிதாவை சந்திச்சு. நான் எங்க இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியும். போன வருஷம் மே மாசம் தான் நான் அனிதா சென்னை போய் சந்திச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு நினைவு தோணுச்சு, இந்த படங்களை வச்சு ஒரு ஆல்பம் தயாரிச்சு பள்ளியில போய் நாம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா போய் ஆசிரியரை சந்திக்கலாம், HM சந்திக்கலாம் அப்படின்னா, தலைமை ஆசிரியர் சந்திக்கலாம். நான் சொன்னேன், நாம அந்த இலையெல்லாம் கடந்துட்டோம். இந்த ஆசிரியர்கள் நான் நேரடியாக நம்முடைய தாளாளரை சந்திக்கணும். தாளாளர் அவர் நாம வெளியே வரும்போதே என்ன வயசு இருக்குன்னு தெரியாது. இப்ப 44 வருஷம் ஆச்சு, இருக்காரா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் எப்படி இருக்காரோ தெரியாது. ஆனாலும் முயற்சி பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அங்க போனோடனே அவங்களுடைய நிர்வாகி பழனிசாமின்னு ஒருத்தருக்கார சந்திக்க போனோம். போன உடனே சரி பழைய மாணவர்கள் என்ன 40 வருஷமா 20,000 30,000 மனு வெளியிட்டு எல்லாரும் வராங்க பாக்குறாங்க. நீங்க தாராளர் பாடம் நினைக்கிறீங்க. அந்த புத்தகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே பொறுமையா படிச்சு பார்த்தாரு. ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்கிறதுனால அவன் நான் பார்க்க அனுமதிக்கிறேன் அப்படின்னு அவர் இருக்காரு. எப்படி இருக்காருனாங்க, மூக்கில் டியூப் போட்டு பக்கத்துல சிலிண்டர் வச்சிருக்கும். அவரால் 1 மணி நேரம் அந்த டியூப் எடுத்துட்டாருன்னா 1 மணி நேரம் சுவாசிக்கலாம். அப்படி ஒரு நிலையில அது இருக்கிறாங்க. அதனால யாரையுமே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு சொல்லி அனுமதிக்கிறது இல்லை. இந்த ஆல்பத்தை பார்த்த உடனேயே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை நாங்கள் சந்திக்க போறேன். இந்த படத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவருங்க எங்க தாளாளர் கிருஷ்ணசாமி. அவருக்கு வயசு 101. அவரை சந்திச்சு முடிச்சு அவர்கிட்ட பார்த்து ரொம்ப நேரம் படிக்கிறாரு. படிச்சதுக்கு அப்புறம் எங்க கூட பகிரக்கூடாத பல விஷயங்கள் பகிர்றாரு. ஜெம் ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கு, செயற்கை வைர கம்பெனி. எப்பங்க 1960 வச்சிருக்காரு. இப்ப வந்து சென்ட் எல்லா பூவுக்கு இருக்கக்கூடிய சென்ட் கம்பெனி வச்சிருக்காரு. ஒரு மாசத்துக்கு அவர் நாக்கு பிறண்டு சொன்னாரா உண்மையான்னு தெரியல, 70 லட்சம் ரூபாய் கரண்ட் பில் கட்டேன்னு சொல்றாரு. நாங்க வந்து 5 அவர் டியூப் வச்சுட்டு இருக்காரு, 5 நிமிஷத்துக்கு மேல அவங்க வேண்டாம், இந்த ஆல்பத்தை கொடுத்துற போட்டோ மட்டும் எடுத்துறோம்னு சொல்லிட்டு உள்ள போனா அவர் எங்க வாங்க உள்ள ஹார்டு கூட்டிட்டு போய் ரேடியோலாம் கொடுத்து நீங்க யாரு எங்கிருந்து வர்றீங்க படிச்சிருக்க ரொம்ப பெருமையா சொன்னார். இவ்வளவு வருஷம் இதை காப்பாற்றி வச்சிருக்கீங்க, சரி சந்தோஷம்.
நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு 70 லட்சம் ரூபாய் கரண்ட் பில் கட்டுன்னு சொல்றாரு. அப்ப 40 பைசான்னு சொல்றாரு. 70,000 சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அதே மாதிரி இதுவரைக்கும் என்கிட்ட வேலை செஞ்சவங்க வாடா படம் கூப்பிட்டதே இல்லைங்க. என்ன பெற்றவங்க அப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்றாரு. அவர் வயசு 101. அவ்வளவு சொத்து இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு குழந்தை மாதிரி விஷயத்தை பகிர்ந்துகிட்டது அந்த தாராள உண்மை நாங்க கடவுள்கிட்ட பேசுற மாதிரி நினைச்சோம். அப்ப சொன்னாரு, நீங்க ஏதோ நல்ல நேரமா வந்திருக்கீங்க. இந்த பள்ளி 1919 ஆரம்பிக்கப்பட்டது. நூற்றாண்டு விழா வைக்கலாம்னு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வந்து கலந்துக்கணும், உங்களுக்கு அழைப்பு அனுப்புறேன்னு சொன்னாரு. இதுவே அழைப்புல எடுத்துக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நாங்க பள்ளிக்கூடத்துக்காக செஞ்சு தரோம்னு சொல்றோம். அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா வந்து விடைபெற்று வந்தோம். அவரை பற்றிய கேள்விப்பட்ட செய்தி நம்பிட்டு ஆகணும். மேட்டுப்பாளையத்துல அவங்க அம்மா சாப்பிட உட்காரும் போது அவங்க குறிப்பா ஒரு ஊறுகாயை திருப்பி சாப்பிடுவாங்களாமா. அவங்க அம்மா சாப்பிடும் போது ஊறுகாய் இல்லைன்னா திரும்ப வாங்கிட்டு வர. இவருடைய அந்த கிருஷ்ணசாமியோட மொழி பேரு எல்லாரும் சொல்றது கிட்டோ. அதுக்கு முன்னாடி இருக்கிற அடைமொழி வந்து பைக் வாட்டர் பைக். 13 நிமிஷத்துல கோயம்புத்தூருக்கு வந்து ஊறுகாய் வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்க அம்மா சாப்பிட வைப்பாங்க. அவருடைய வண்டி ஓட்டக்கூடிய திறனை சொல்லக்கூடிய உதாரணமா இருக்கு. அதே மாதிரி அவருடைய பைக்குக்கு 6 இன்ச் டயர். அந்த டயர்ல தண்டவாளத்தை மேல வண்டி ஓட்டு வர்றாங்க. ஒரு சிங்கிள் தண்டவாளத்துல வண்டி ஓட்டு வர பைக் இருந்துச்சு. அவ்வளவு பிரமாதமான ஒரு பைக் ரைசர். அதெல்லாம் சந்திச்சு முடிச்சுட்டு நானே நண்பனும் அவன் நண்போட வீட்டுக்கு போறோம். உடனே நண்போட மனைவி கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு தாமதமா வர்றீங்க? நண்பன் சொல்றேன், கிட்டு முதலாளி கண்டு வந்தோம். கிட்டு முதலாளி எவ்வளவு வந்தோம்? நான் உடனே கிட்டு முதலாளி சொல்றீங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக அந்த ஊரே அவரை சொல்றது வந்து கிட்டு முதலாளி. முதலாளி என்பது ஒரு நிலை. ஆனா அவர் பேரே கிட்டு முதலாளி ஆயிடுச்சு. அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு மனிதரை நாங்கள் மிக அருகாமையில் இருந்து சந்திச்சு நாங்கள் இந்த புகைப்படம் எடுத்ததுக்கு எனக்கு பாக்கியமாக கருதுகிறேன். அதை நான் வெளியிடுவதற்காகவும் அப்படிப்பட்ட ஒரு காலாளரை என்னுடைய பள்ளியிலே நான் பயின்றதற்காகவும் பெருமை அடைகிறேன். அந்த 100ஆண்டு விழாவுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு 2 நிமிடம் சுறுசுறுப்பான நேரம். இது ஒரு அன்பளிப்பு காத்திருக்கிறது. இப்போது வினா நம்ம அஜெண்டா ஐயா சொன்னார், அவர் துணைவியார் சொன்னதாக ஓடு உழை உழவு பட்டங்களிலேயே மிகப்பெரிய பட்டம் வல்லல். அது அஜெண்டா ஐயாவுக்கு பிடிக்கும், வல்லோடாருக்கும் பிடிக்கும் என்றார். அதை சார்ந்த ஒரு திரைப்பட பாடல். நீங்கள் அனைவரும் பல 100 முறை கேட்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடல். அதில் நான் ஒரு 2 வரிகளை விட்டு பாடுகிறேன். அந்த வரிகளை சொன்னால் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பு. இந்த 1000 பொற்காசுகளை யார் பெறுகிறார்கள்? பொற்காசு நடுவர்களுக்கு ஒப்படைத்து வாங்கிவிட்டது. எல்லோரும் கலந்து கொள்ளலாம். வயது வித்தியாசம். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த பாடலை கேட்டிருக்கிறீர்கள் பல 100 முறை. அதில் வரக்கூடிய சரணம், வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, சட்டமாகணும் தம்பி. நான் வரிகளை விட்டு பாடியிருந்தேன். வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி, சட்டமாகணும் தம்பி. இது வந்து கண்ணதாசன் வரிகளை எழுதி, அதன் பிறகு பாடி எழுதி, அதன் பிறகு புலமை பித்தன் எம்ஜிஆருக்காக புலமை பித்தன் என்ற கவிஞர் எழுதிய எம்ஜிஆருடைய குணத்தை அறிந்து அவருடைய வள்ளல் தன்மையை அறிந்து எழுதப்பட்டது. இது ஒரு வித்தியாசமான வரி. கோடியில் ஒருவர் தான் இந்த சிந்தனை சொல்ல முடியும். வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது, இவர் சொல்வதே சட்டமாகும். எவர் சொல்வது சட்டமாக வேண்டும்? அருமை. இதனுடைய பொருள், சிலர்
பிறர், சிலர் அல்ல, பிறர் வாழ உழைப்பவர். ஒரு வித்தியாசமான வரி. நாம் உழைப்போம், பிறருக்கு தானம் செய்வோம், உதவுவோம். ஆனால் அந்த கவிஞர் சொல்வது பிறர் வாழ்வதற்காகவே உழைப்பது. ஐயா நான் சொல்லுங்க தெரியுங்க. அதுதான் இந்த வரிகளே கவிஞருடைய வரிகள். நாம் 11 முறை கேட்டிருந்தால் சமீபத்தில் தான் இதனுடைய பொருளை கொண்டு நான் அதிசயித்தேன். ஆகவே இந்த அன்பளிப்பை நம்முடைய மார்க் செய்யாத